சீனாவில் மூதாட்டியை அச்சுறுத்திய ரோபோ கைது செய்யப்பட்டதாக பரவிய தகவலின் பின்னணியை தற்போது பார்ப்போம். ரோபோக்கள் பயன்பாடு தற்போது பரவலாக அதிகரித்து வரும் சூழலில் அது தொடர்புடைய ஆபத்துகளும் அதிகரித்து வருகிறது. பல்வேறு நாடுகளில் ரோபோக்களின் பயன்பாடு வேகமாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் ரோபோக்களை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது. முக்கியமாக ரோபோக்களை மக்கள் மத்தியில் நடமாடவிட்டு அதனை பழக வைப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்நாடுகளின் இராணுவம் போன்ற முக்கிய துறைகளிலும் ரோபோக்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான காட்சிகளும் வைரலானது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சீனாவின் மக்காவ் மாகாணத்தில் 70 வயது மூதாட்டி ஒருவரை அச்சுறுத்தியதாக கூறப்படும் ரோபோவை அந்நாட்டு காவல்துறையினர் அங்கிருந்து அழைத்து சென்ற சம்பவம் உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. திடீரென மூதாட்டி அச்சமடைந்து சத்தமிட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த ரோபோவின் தோளில் கை வைத்து ஒரு குற்றவாளியை அழைத்து செல்வது போல அங்கிருந்து கூட்டி சென்றனர். அந்த ரோபோ ஒரு கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பது விசாரணையில் தெரிய வந்தது. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ரோபோக்களை கையாளக்கூடாது என அதன் உரிமையாளருக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் ரோபோ கைது செய்யப்பட்டது என்ற பெயரில் வைரலாகி வருகிறது. இது விளையாட்டாக தோன்றினாலும் கூட ரோபோக்களால் எந்த அளவுக்கு குழப்பம் ஏற்படலாம் என்பதையே இது உணர்த்துகிறது. பொது இடங்களில் முறையான கண்காணிப்பு இல்லாமல் ரோபோக்களை அனுமதிக்க கூடாது என நெட்டிசன்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஏதாவது எமர்ஜென்சி என்றால் ஒரே நொடியில் ரோபோவை ஆஃப் செய்யக்கூடிய சுவிட்சுகள் வேண்டும் என்றும் அது போன்ற சுவிட்ச் இருக்கும் ரோபோக்களை மட்டுமே பொதுவெளியில் அனுமதிக்க வேண்டும் என்றும் பதிவிட்டு வருகிறார்கள்.